ஹாய், இன்றைக்கி ஒரு சிக்கன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு 450 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு சோம்பு, ஒத்த ஏலக்காய், 2 பட்டை, ஒரு பட்டை, 2 லவங்கம் இதை சேர்த்து அதோடு கசகசா 5-6 முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். வாங்க அரைக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே மிளகு சேர்த்துக்கோங்க. தேங்காயம் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக, அதாவது குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அதோடு நம்ம மசாலா இருக்கு இல்லைங்களா, 2 ஸ்பூன் தனியாக, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் அது நல்லா பொரியவும் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் கலர், அதாவது கலர், அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் சேர்த்துட்டு சிக்கனையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை குக்கரில் தான் வைங்க, நார்மல் பாத்திரத்தில் வைக்காதீங்க. குக்கரில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அதோட டேஸ்ட்டே செமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி கம்பு தோசை தான் பண்ணியிருக்கேன். கம்பு சோளம் கலந்த தோசை தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாரத்தில் எப்பயுமே நம்ம ஹெல்த்து ஒரு அக்கறை காட்டணும் இல்லைங்களா, நான் அது இந்த மாதிரி கம்பு தோசை தான் நான் செஞ்சுருக்கேன். இதில் ரொம்ப கால்சியம், மெக்னீஷியம் நல்லா இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம். ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தோசை. செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஒரு நாளைக்கு கம்பு சோள தோசை செஞ்சிங்க. நான் இதை சிக்கன் குழம்போட குருமாவோட சாப்பிட போகிறேன். செமையாக இருந்துச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.